ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நான் தான் இன்றைக்கி வந்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என் பொண்ணு வந்து சென்னையில் தான் இருக்காங்க. என் பெரிய பொண்ணு இருந்தாலே அவங்க தான் சமைக்க ஆரம்பிப்பாங்க. பொண்ணு இல்லை, அதனால நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா வந்திருந்தாங்க. சின்ன பொண்ணு வந்து ஓரளவுக்காக தான் சமைப்பாங்க. எங்கள் அப்பா எதுவும் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானே போய் நின்று சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கத்திரிக்காயில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பொரியல் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே எடுத்துகிட்டு அதில் இந்த வானல்லே போட்டு பரட்டி சாப்பிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சின்ன வயசில் சாப்பிட்டது. யாரெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி பொரியல் பண்ணிவிட்டு அதை கழட்டி வச்சுட்டு அதில் அந்த வானல்லே போட்டு பரட்டி சாப்பிடுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் அது பிடிக்குன்றதையும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி லெமன் சாதத்தில் சாப்பிட்றது, கத்திரிக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியல்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பாவுமே வந்திருந்தாங்க. எங்கள் அப்பா அம்மா எல்லோரும் கூட ஒன்றா உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தோம். வேறு லெவலில் டேஸ்ட்டாக இருந்தது. இருந்தாலும் என் பெரிய பொண்ணு இல்லை, அது ஒன்று மட்டும் தான் கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே அவங்க சமைச்சு கொடுப்பாங்க, நான் உட்காந்து சாப்பிடுவேன். நான் சமைக்கிறத பார்த்துட்டு நான் இருக்கும்போது ஒரு டைம் கூட சமைக்காதீங்க, இப்போ உங்கள் அப்பா அம்மா வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சமைக்கிறீங்களான்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், நமக்காக நம்ம பசங்க சமைக்கிறாங்க, நம்ம அப்பா அம்மாக்காக நம்ம சமைக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் பார்த்திங்கன்னா சப்ஜி பிஞ்சி ஜூஸ் தான். எங்கள் அப்பா சாப்பிட்டோன்னே அந்த ஜூஸுமே குடித்தாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா எப்பவும் போல் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட ஆரம்பித்தோம். எப்பவும் போலன்றதை விட எப்போவுமே என் பொண்ணுக்கு 2 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றணும். அப்போ தான் ரொம்ப திருப்தியாக இருக்கும். என் பொண்ணு வந்துட்டு நான் இல்லைனாலே ஏதேதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.